Hi friends, welcome to Friendly Cooking. நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்னைக்கு வித்தியாசமான பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போறோம். இந்த மாதிரி ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை நீங்க இதுவரைக்கும் பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த ரெசிபியை நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். இதுக்கு 6 மீடியம் சைஸ் பொட்டேட்டோவை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தின்னா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கறலாம். இப்போ pan நல்லா சூடானதுக்கு அப்புறம் 5 டேபிள் ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, 5 வரமிளகா, கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்து ட்ரையா வறுத்துக்கறலாம். இந்த மாதிரி பொன்னிறமா வறுத்ததுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு கொரகொரன்னு அரைச்சுக்கறலாம். ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கறலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சுக்கறலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்க இதோட சேர்த்துடலாம். இதை கொஞ்ச நேரம் எண்ணெயில நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் வேக வைக்கலாம். 2 நிமிஷம் கழிச்சு உருளைக்கிழங்கை எல்லாம் பிரட்டி போட்டு திரும்பவும் மூடி போட்டு 2 நிமிஷம் வேக வைக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கறலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சு வச்சிருந்த உளுந்தையும் இதோட சேர்த்துக்கறலாம். இப்போ இந்த மசாலா பொடி உருளைக்கிழங்குல நல்லா கோட்டாகிற மாதிரி பிரட்டி போட்டுக்கறலாம். ரொம்ப கிண்டக்கூடாது, ஏன்னா உருளைக்கிழங்கெல்லாம் உடைஞ்சிடும். அதனால பக்குவமா திருப்பி போட்டுக்கறலாம். இந்த மாதிரி பொடி ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஏற்கனவே வீட்டில் ரெடிமேடாக இருக்கிற இட்லி பொடியை கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். பாருங்க, உருளைக்கிழங்கு ஃப்ரை சட்டுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம ஃப்ரெண்ட்லி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.